சின்ன சின்ன சமையல் குறிப்புகள். வெல்கம் டு அலினோ நந்தினி சேனல். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பீன்ஸு, அவரை இந்த மாதிரி காய்கறிகளை வேக வைக்கும்போது எலுமிச்சை, தக்காளி ஜூஸு கொஞ்சம் பிழிஞ்சு விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். பீன்ஸு, பட்டாணி, முட்டைக்கோசு இந்த காய்கறிகள் நல்லா குழைய வேக வைக்க வேணும் அப்படின்னா முதல்ல உப்பு போடாமல் வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக புளி சாதம் வைக்கும்போது 4 வடகத்தை உதிர்த்து எண்ணெயில் பொரித்து சேர்த்துக்கொண்டீங்கன்னா புளி சாதம் ரொம்ப சுவையாக இருக்குங்க. அடுத்ததாக புளித்த பாலில் வெள்ளி பாத்திரங்களையோ வெள்ளி நகையோ அரை மணி நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறம் துலக்கினீங்கன்னா அது புதுசு போல் இருக்குங்க. புளிப்பான மாங்காய்களை தோல் சீவி துருவி வெயிலில் உலர்த்தினீங்கன்னா 1-2 நாட்களில் சருகாக உலர்ந்துடுங்க. அதை மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா புளிப்பு சுவை தேவைப்படும் ஐட்டங்களில் உபயோகப்படுத்திக்கலாம். கடையில் தனியாக ஆம்சூர் பொடி வாங்க தேவையில்லைங்க. அடுத்ததாக பூசணிக்காய் மீந்து போச்சுன்னா அடுத்த நாள் சமைக்க முடியாது. மீந்ததை நறுக்கி கொஞ்சம் உப்பை போட்டு வேக வச்சு அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த நாள் வரை கெடாமல் அப்படியே இருக்கும். அடுத்ததாக பூசணிக்காய் அல்வா செய்யணும் அப்படின்னா காயோட மேல் தோலை நீக்கிட்டு ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சதுக்கப்புறம் துருவியில் ஒரே சீராக துருவி செய்யுங்க. அடுத்ததாக பூசணியை துருவி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா அல்வா பொலன்னு நல்லா அருமையாக வரும். அடுத்ததாக பூண்டோட தோலை சுலபமாக உரிக்க அடுப்பில் கடாயை வச்சு சூடானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான பூண்டு பற்களை போட்டு கிளறி மூடி வச்சிடுங்க. 10 நிமிடம் ஆனதும் எடுத்து உரிச்சிங்கன்னா சுலபமாக தோல் வந்துடும். அடுத்ததாக பூண்டு உரிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீரில் 5 நிமிஷம் போட்டு விட்டு உரிச்சிங்கன்னா தோல் கைகளில் ஒட்ட வருங்க.